திமுக கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மந்திரிகள்கிட்ட எல்லாம் பங்கு வாங்குறாங்க. கொள்கையில் அளவில் இருக்க கூட்டணி வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. எவன் அதிகம் பணம் கொடுக்குறானோ நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். 2 சீட்டு 3 சீட்டு 50 கோடி கொடுத்தாங்கன்னா போய் சேர்ந்து அப்படின்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு. யாராச்சும் பணம் வாங்காம கூட்டணி சேர்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கான்னு பாருங்களேன். அரசு ஊழியர்களையும் ஆட்சிக்கு வந்தார் முதல்வர் ஸ்டாலின். அவங்களே இப்ப சொல்றாங்க நாங்க அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் பரிசு தான் கொடுக்க போறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசு ஊழியர்கள் இது தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்டாலின் தான் முடிவு எடுப்பாரு. திமுகவை பொறுத்தவரை துரைமுருகன் எல்லாம் பேசின சொல்லுங்க. அப்ப அதிமுக சரியான ஸ்திரமான தலைமை இல்லைங்கிறத காட்டு. ஒவ்வொருத்தரும் கூட்டணியை பத்தி ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னா அப்ப அதிமுக தலைமை ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா இல்லை, உறுதியாக இல்லை. எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கட்சிகளுக்குள்ள. எலெக்ஷன் டைம்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு கூட்டணின்னு வச்சுக்குவாங்க. அதுதான அரசியல். அதனால நம்ம அரசியல்வாதிகள் இப்படி இருக்காங்க, ஒவ்வொரு அரசியல்வாதிகளும். அப்ப நாடு என்ன, இவங்க தானே போய் நாளைக்கு ஆட்சி பொருட்கள் உட்கார போறாங்க. அப்ப நாடு என்ன ஆகும்? ஒரு அடிப்படை அரசியல் சித்தாந்தமே தெரியாத அரசியல்வாதிகளா போயிட்டாங்க. பெரிய ஆட்கள், பெரிய தலைவர்கள் போனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் இப்படித்தான் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த தடவை சிறுபான்மையில கிறிஸ்தவர்கள் வாக்கு பெரும்பாலும் இவங்களுக்கு போயிடும். யாருக்கு? விஜய்க்கு. அப்ப அந்த ஓட்டு பூரா டிஎம்கேக்கு விழுந்துகிட்டு இருந்தது, பாஜகவுக்கு எதிரான ஓட்டு. அந்த 4-5% ஓட்டு விஜய்க்கு பிரிஞ்சா திமுகவோட ஓட்டு வங்கியிலிருந்து ஒரு குறைஞ்சிடும். அப்ப திமுகவுக்கு தான் அது பெரிய ஆபத்து. டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு வரதராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அரசு ஊழியர்களையும் ஆட்சிக்கு வந்தார் முதல்வர் ஸ்டாலின். அவங்களே இப்ப சொல்றாங்க நாங்க அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் பரிசு தான் கொடுக்க போறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசு ஊழியர்கள் இது தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அரசு ஊழியர்கள் தான் அரசாங்கத்தை நடத்துறது. அரசு நல திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துறவங்க யாரு? அரசு ஊழியர்கள். கருணாநிதி எப்படி யோசிச்சாரு தெரியுமா? நிர்வாகத்தை நடத்தினாருன்னு யோசிக்கல. எல்லா தேர்தல் பூத்துலையும், எலெக்ஷன் பூத்துலையும், வாக்குச்சாவடியில பூரா அரசு ஊழியர் தான் உட்காருவான். ஓட்டு போடுறது எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. அதனாலதான் கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா, அரசு ஊழியருக்கு சம்பளம் அதிகம் கொடுப்பாரு. குறிப்பா ஆசிரியர்களுக்கு அதிகம் கொடுப்பாரு. ஏன்னா இவங்க தான் பூத்துல போய் உட்காருவான். நம்மளால கள்ள ஓட்டு போட போனால் நமக்கு அப்போ உதவி செய்வாங்க. இவங்களுக்கு பூரா சம்பளம் இது பண்ணி கொடுத்த உடனே கருணாநிதி இருக்கும்போது கள்ள ஓட்டை விளையாடும். அங்கே இருக்கிற பூத்தால் பார்ப்பான், டிஎம்கே தானே, கண்டுக்க மாட்டான், அலோவ் பண்ணிடுவான், விட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்ச நிறைய பூத்தை நான் பார்த்துருக்கேன். கிராமங்களில் வயசானவங்க வருவாங்க, அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறதுன்னு தெரியாது. என்ன சொல்லுவாங்கன்னா, நானே கண்ணால் பார்த்ததை தான் சொல்றேன், நான் இலைக்கு போடணும்பாங்க. அங்கே இருக்கிற ப்ரெசிடிங்க இலைக்கு தானேம்மா போகணும், இங்கே வாமான்னு கூட்டிகிட்டு போவான். அங்கே இருக்கிற ஏஜென்ட்டு அவர் ஆஃபீஸர் இது பண்ணுவார், சூரியனுக்கு குத்த வச்சு உள்ளே போட்டுடும். கண்டு தெரியாதவங்க வருவாங்க, எல்லாத்தையும் இவனே ஓட்டு போடுவான். 5 மணிக்கு பூத்தை மூட்டின உடனே இந்த ஏஜென்ட்டெல்லாம் ஓடிடுவாங்க. இவங்க 4-5 இந்த அரசாங்க ஊழியர்கள் இருக்கானல்ல, ஒவ்வொரு பூத்திலையும் டிஎம்கேக்கு ஒரு 50 to 100 ஓட்டு. யாரும் ஓட்டு போடலையோ அதெல்லாம் இவங்க போட்டதை லிஸ்ட் போட்டு இவனே போடுவான். அவங்க ஜெயிச்சதுக்கு முதல் காரணமே அரசாங்க ஊழியர்கள். அதனால தான் கருணாநிதி அவங்களுக்கு சம்பளம் அதிகம் கொடுப்பாரு. இப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார்? அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் தரேன்னு சொன்னார். இதுவரை கொடுக்கல. அவங்களுக்கு இந்த பஞ்சப்படி கொடுத்ததுலேயே நிலுவைத் தொகை எல்லாம் இருக்குது. இதை கேட்கணும்னு போகிறாங்க. உங்கள் குடிமை அங்கே இருக்குல்ல, நீங்கள் நேர்மையாக வந்தீங்கன்னா மக்களுக்கு சக்தியை தான் நம்பலாம். அரசாங்க ஊழியர் தேவை. நீங்கள் தான் குறுக்கு வழியில் தானே போய் எலெக்ஷனை நடத்துறீங்க. அப்போ இவங்க தயவு வேணும் இல்லை. அவங்க பார்க்கணும்னா பார்த்துட்டு போங்கிற ஒரு முதலமைச்சர் அரசு ஊழியரை என்னங்க கொஞ்சம் நிதி நிலைமை மோசமாக இருக்குது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் செய்யலன்னு சொன்னால் போச்சு. பார்க்கவே மாட்டேங்கிறேன். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் ஈஸியாக பார்த்தோம், எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு குரல் கொடுத்தாரு, ஆளுங்கட்சியான ஒன்று எங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாரு, அதனால கூடிய சீக்கிரம் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆக்குறோம் அப்படின்னு சபதம் போட்டுருக்காங்க. என்ன தப்பு? அவங்களுடைய சக்தின்னு ஒன்று, அவங்கள வச்சு தானே ஜெயிச்சிங்க. நீங்கள் துரைமுருகன் எப்படி ஜெயிச்சாரு? தபால் ஓட்டில் தானே ஜெயிச்சாரு.
விரைவில் முன்னாடி ட்ரைனிங் போய் தபால் ஓட்டில் தான் ஜெயிச்சார். அப்போ அரசு ஊழியர்களுடைய இதுதான் ஒத்துழைப்பு தான் உங்கள் வெற்றிக்கு பெருசாக. அதனால தான் அவங்க அந்த சக்தியை வச்சு சொல்கிறாங்க உங்களை கவனிக்கிறோம் அப்படி. ஆனால் ஸ்டாலின் நினைக்கிறாரு இவங்க இது நம்ம அப்பா தான் இவங்க பின்னாடி சுற்றினாரு, நம்மக்கிட்ட லட்சக்கணக்கான கோடி இருக்குது, ஓட்டுக்கு 4000 5000 கொடுத்தா அவனும் போட்டு போகிறான், இவங்க எதுக்கு வந்து இவங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால அவங்களுடைய சக்தி என்ன, அவங்களுடைய இது என்ன, பவர் என்னங்கிறத எலெக்ஷனில் காமிப்பாங்க அப்படிங்கிறது தான் செய்யும். ஏமாத்துறை நட்சத்திரத்தை பார்த்து தான் சீமான் அவர்கள் வந்துட்டு அஞ்சுகிறாரா சார்? ஏன்னா தனது வாக்கு வங்கிகள் வந்துட்டு அவருக்கு கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்றனாலதான் எதிர்த்து வராரா தொடர்ந்து? இல்லை சீமானம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜயும் அவரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. சீமானும் விஜய் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து நிற்கலாங்கிற விஷயத்தெல்லாம் சீமான்கிட்ட ஒத்துக்கிட்டதா சீமான் சொல்றாரு. அதனால சீமான் பெருசா எதிர்பார்த்தாரு. ஆரம்பத்திலேயே நம்மளோட கூட்டணின்னு அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அவர் கூட்டணின்னு அறிவிக்கலைனாலும் பரவாயில்ல, அங்கே போய் என்ன சொல்லிட்டாரு, சீமானை கிண்டல் வச்சுட்டாரு. சில பேர் ரொம்ப கத்துவாங்க, இது பண்ணுவாங்கன்னு. அதுதான் அவருக்கு கோபத்துக்கு காரணம். என்னன்னா அந்த மாதிரி இது மாதிரியெல்லாம் நம்மகிட்ட சொல்லிட்டு அங்கே போய் நம்மளை திட்டார். உண்மையிலேயே இதில் பயந்து இருக்கிறவங்க திமுக தான், விஜய். ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கியை தான் அவர் பிரிக்க முடியும். அவருக்கு என்னென்ன கெடுதல் இருக்கோ அதெல்லாம் அவங்க பண்ணத்தான் செய்வாங்க. அதனால் அவங்கள எதுக்குறதுன்னா சொல்ல வேண்டியதானே. ஸ்டாலின் என்ன ஆட்சி செய்கிறாரு, அவருக்கு ஆட்சி செய்யவே தெரியல, குடும்ப வாரிசை கொண்டு வர்றாரு. உதயநிதி வந்துக்கிட்டு பதவியை கையில் வச்சுக்கிட்டு சினிமா துறையிலெல்லாம் தலையிட்டு யாரையுமே படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாரு. இப்படி எல்லாம் பேர் சொல்லி குற்றச்சாட்டை சொல்ல வேண்டியதுதானே. அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? அதை என்ன சொன்னா சார், திராவிட மாடல் அப்படின்னு சொன்னாரு. குடும்பப்படையா பேசக்கூடாதுன்னா நீங்க பயப்படுறீங்கன்னு தானே அர்த்தம். ஆட்களை பேர் சொல்லி பேசுங்க. சீமான் இருக்காரு, அவர் என்ன மைக்க வச்சுக்கிட்டு பேசுறாரு, என்னத்தை சாதிக்க முடியும்னு பேர் சொல்லி சொல்லுங்க. ஒருத்தர் இருக்காருன்னா என்ன இருக்கும்? அரசியல்ல வந்துட்டீங்கன்னா உங்களுடைய மற்ற அரசியல்வாதிகளை வந்து நேரடியாக குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு தைரியம் வேணுமில்ல. ஸ்டாலின் சொல்ல மாட்டேங்கிறேன், உதயநிதி சொல்ல முடியாது, வாரிசு அரசியல் அப்படின்னு மறைமுகமா பேசுவது இருக்கு. அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி மறைமுகமா பேசுனா வேலை நடக்காது. நேரடி தாக்குதல், பேரை சொல்லியே தாக்கணும்ல, அதுதானே அரசியல். மற்ற அரசியல்வாதிகள் யாராச்சும் பேரை சொல்லாம மறைமுகமா பார்த்து இருக்கீங்களா? இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எப்படிதான் சார் விஜய் சந்திக்க போறாரு? கூட்டணி அமைச்சு சந்திப்பாரா, இல்ல திமுக இருந்து யாராவது? அவர் கொஞ்சமாச்சும் அரசியல் ஞானம் இருந்தா அவர் தனியா நின்று தன்னுடைய பலம் என்னங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரூபிக்கணும். அவருக்கு அரசியல் ஞானம் இருக்குன்னு அப்பதான் ஒத்துக்கும். முதல் தடவையே தன்னுடைய அரசியல் பலம் என்னன்னு தெரியாம, தன்னுடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரியாம முதல் இதுலயே இன்னொரு கட்சியோட போய் கூட்டணி சேர்ந்துட்டா குறுகிய காலத்திலேயே அவர் காணாமல் போய் விடுவார். இல்ல அப்படி தனியா நின்ன கமல்ஹாசனே கடைசியில வந்துட்டு திமுகவோட தானே வந்து சேர்ந்தாரு சார். சேர்றாங்க, சில பேர் அரசியல் வெற்றி பெறுவாங்க. இப்ப இவர் வந்து விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பிச்சாரு. 2000 உடனே எலெக்ஷன் வந்து அடுத்த எலெக்ஷன்லேயே தனியாக நின்னாரு. 2006 எலெக்ஷன் வந்தது, தனியாக தானே நின்னாரு. 10-12% வாக்கு வங்கி வந்தது. 2009 மக்களவை தேர்தல் வந்தது, தனியாக தான் நின்னாரு. 2011 தான் ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தாரு, தனியாக தானே நின்னாரு. ஸோ தனியாக அரசியல் இது பண்ணவங்க தனியாக. எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சாரு. 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது, தனியாக நின்று ஜெயிச்சு காமிச்சாரு. 77 தனியாக யாரோடையும் கூட்டணி இல்லாமல் நின்று காமிச்சாரு. புதிதாக கட்சி ஆரம்பிச்ச யாருமே தன்னுடைய சொந்த பலம் என்னங்கிறது தெரியாம எடுத்தோடனே ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டா அவர்களுக்கு அரசியல் சித்தாந்தம் தெரியல, அவர்கள் அரசியலில் ஜெயிப்பது கடினம்ங்கிறது தான் என்னுடைய. அதனால விஜய் வந்து என்னதான் பலம் நம்முடைய பலம் 5%, 10%, இல்லை 20%, இல்லை ஆட்சியவே மக்கள் நம்ம கொடுக்குறாங்களாங்கிறத டெஸ்ட் பண்ணணும். அது அந்த இதை நோக்கி அவர் போற மாதிரி எனக்கு தெரியலை அப்படிங்கிறது. இவர் பேசுறாரு. புஷி ஆனந்த் ரோட்ல பாக்குறாராம், 10 வண்டி போனா அந்த 7-8 வண்டி விஜய் கொடி தான் போகுதான். நீங்களும் தான் வெளியில போறீங்க, பாக்குறீங்க, ரோடு எல்லாம் போறீங்க. நீங்க பாக்குற வண்டியில 80% வண்டிகள்ல வந்து விஜய் கட்சியோட கொடியோட பாக்குறீங்களா எங்கேயாவது? அப்ப என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் இதை விட்டு ரியாலிட்டியை விட்டு வெளியில போகிறாங்க, ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதனால அவர் வந்து அரசியல் தனியாக நிற்கணும் இந்த எலெக்ஷன்ல 26 என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். பாஜக அதிமுகவை பொறுத்தவரை, பாஜகவுக்கு நான் சொல்றது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து நில்லுங்க, அப்பதான் திமுகவை தோற்கடிக்க முடியும்.
எடப்பாடிக்கு சொல்றது சிறுபான்மையினர் வாக்கு உங்களுக்கு கிடைக்கல இந்த 23 MP எலெக்ஷன்ல. இன்னமே நீங்க சிறுபான்மையினர் வாக்கை எதிர்பார்த்துக்கிட்டு பிஜேபியை விட்டுட்டு போனீங்கன்னா ஓட்டு பிரிஞ்சதுன்னா அது ஸ்டாலினுக்கு தான் சாதகமாகும். பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைங்க. பிஜேபிக்கு சொல்றதும் உங்க பலத்தை வச்சு சீட்டுக்கிறங்க. அண்ணாமலை மாதிரி ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு எனக்கு அவ்வளோ கொடுன்னு இருக்கிற கூட்டணியை கெடுத்து விட்டுறாதீங்க. அதனால பாஜக தலைமையில வந்து உங்களுக்கு ஒழுங்கான கூட்டணி வேணும்னா வேறு ஒரு முதிர்ந்த தலைவரை வந்து நீங்க தலைவராக போட்டீங்கன்னா தான் பாஜக அதிமுக கூட்டணி வரும். அவர் என்ன சொல்லிட்டாரு எடப்பாடி, பாஜக வந்து முடிவு செய்வோம் தேர்தல் நேரத்தில். இது என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ராஜா கிண்டல் அடிக்கலாமா? அப்ப நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? அதிமுக கூட்டணியே சேரக்கூடாதுன்னு ஐடியா வச்சு அப்ப நீங்க யாருக்கு சாதகமா போறீங்க? திமுகவுக்கு சாதகமா போறீங்கன்னு தானே அர்த்தம். எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கட்சிகளுக்குள்ள. எலெக்ஷன் டைம்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு கூட்டணின்னு வச்சுக்குவாங்க. அதுதான அரசியல். அதனால நம்ம அரசியல்வாதிகள் இப்படி இருக்காங்க, ஒவ்வொரு அரசியல்வாதிகளும். அப்ப நாடு என்ன, இவங்க தானே போய் நாளைக்கு ஆட்சி பொறுப்பில் உட்கார போறாங்க. அப்ப நாடு என்ன ஆகும்? ஒரு அடிப்படை அரசியல் சித்தாந்தமே தெரியாத அரசியல்வாதிகளா போயிட்டாங்க. பெரிய ஆட்கள் பெரிய தலைவர்கள் போனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் இப்படித்தான் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, இப்ப சொன்னீங்க என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கலான்ட்டு. இங்க திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சார். விலைவாசி உயர்வா இருக்கட்டும், பல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த கூட்டணின்றது அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக வந்து கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா மந்திரிகள்கிட்ட எல்லாம் பங்கு வாங்குறாங்க. ஒவ்வொரு இதுலையும் சரி கொள்ளை அடிக்கிறாங்கன்னு வைங்க. மணலெல்லாம் கூட மணலெல்லாம் மாசத்துக்கு 100 கோடி அடிக்கிறாங்க. நாட்டோட இயற்கை வளம் என்ன ஆகும்? கொள்ளையடிக்கவனுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணுமா இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு அவங்க கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்தோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்டணி சேர்ற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் 50 கோடி 100 கோடி அப்படின்னு ஒன்று எல்லாரும் அந்த பக்கம் போயிடும். ஒவ்வொரு கட்சிக்கும் பணம் தேவைப்படுது. இப்போ திருமாவளவன் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பித்து சசிகலாட்டத்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்க உடனே வெளிச்சம் டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சாரா இல்லையா? இன்னைக்கு இவ்வளவு பணம் வந்து திருமாவளவனுக்கு எப்படி வந்தது? ஆட்சி பொறுப்பில் இருந்தாரா? வைகோவுக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்தது? மதிமுகம்னு ஒரு டிவி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு 2 கோடி ரூபாய் செலவாகும். இவங்கெல்லாம் ஆட்சி பொறுப்பு இல்லாதவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, ஸ்டாலின் கொள்ளையடிக்கிற பணத்தை கூட்டணி கட்சிகளுக்கு கம்யூனிஸ்ட் ஒரு காலத்துல உண்டியல் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டாலின் எலெக்ஷன் கமிஷன்ல கணக்கு கொடுக்குறாரு, 25 கோடி அவங்களுக்கு கொடுத்தோன்னு. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் பணம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கூட்டணி சேர்ந்த அத்தனை பேரும் பணத்தை கொடுத்தா கூட்டணி சேர்ந்துருவான். அதனாலதான் ஸ்டாலின் எதிர்க்காருன்னா அவர் பணத்தை நம்புறாரு. நம்மளை மட்டும் போக மாட்டான். நம்ம கொடுக்குற அளவுக்கு பணம் இதில் கொடுக்க மாட்டான். கொள்கையில் அளவில் இருக்க கூட்டணி வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. எவன் அதிகம் பணம் கொடுக்குறானோ நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். 2 சீட்டு 3 சீட்டு 50 கோடி கொடுத்தாங்கன்னா போய் சேர்ந்துடும் அப்படின்னு தான் அப்படிதான் போயிட்டு இருக்கு. யாராச்சும் பணம் வாங்காம கூட்டணி சேர்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கான்னு பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் அதிமுக தேமுதிக சேருது, இத்தனை கோடி கொடுத்தாங்கன்னு தான் சொல்றாங்க. பிஜேபியோட அத்தனை கூட்டணி சேர்ந்தது டெல்லியில இருந்து பணம் கொடுத்தாங்கன்னு தானே சொல்றாங்க. அந்த காலத்துல அப்படி இல்லையே, கொள்கை அளவுல தானே கூட்டணி. அப்ப நீங்க கூட்டணி ஏன் அங்கே சேர்றாங்கன்னா பணம் தான். ஸ்டாலின் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன வேணாலும் நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு இவங்களை ஆட்டி படைக்கலாம். அப்போ பணத்துக்காக போறவன் நாட்டுக்கு எப்படி நல்லது செய்வான்? மக்களுடைய நலனை எப்படி பார்ப்பாங்க? அதனால தான் சீரழிந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசியல். மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ நாட்டின் முன்னேற்றத்தை பற்றியோ கவலைப்படுறவங்க இல்லை. 8.25 லட்சம் கோடி கடனை வாங்குறாரு ஸ்டாலின். இந்த கடனை எப்படி அடைக்கணும்னு தானே பார்க்கணும். மாதம் 1000 ரூபாய் எல்லா உங்களுக்கும் கொடுக்குறாரு. எல்லா ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. 2 கோடி ரேஷன் இது இருக்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு 2000 கோடி, ஒரு வருஷத்துக்கு 24,000 கோடி. இருக்கிறது 8 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு 24,000 கோடி ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும் நாடு? இன்னும் மேற்கொண்டு கடன். அப்போ இதுதான் நல்ல நிர்வாகமா? போக்குவரத்து துறையில் வேலை செஞ்சவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க முடியலை. 60,000 பேர் இப்போ ஒரு ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க. 2 வருஷமாச்சு. நாங்கள் இவங்க கட்டின பணம் ஓய்வூதிய இதெல்லாம் கொடுக்கலன்னு நிற்கிறாங்க. ஆனால் ஓசியில் பஸ்ஸை விடுறாங்க அதே போக்குவரத்து துறையில். அப்போ என்ன ஆகும்? போக்குவரத்து துறை குட்டிச்சோறு தானே ஆகும். நிர்வாகமாக நடத்துறீங்க.
அப்படி இப்படி பார்த்துக்கோங்க, அரசியல்வாதிகள் இப்படி போயிட்டு இருந்தானா நாடோட நிலைமை என்ன ஆகும்? அதனால நாட்டை பற்றி அது கவலைப்படுறதோ இருக்கிறதோ தெரியலை. இவங்க இப்படியே போனாங்கன்னா தமிழ்நாடு வருங்காலத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் நல்ல நிர்வாகம் வேண்டும் தமிழ்நாட்டுக்கு. நல்ல அரசியல்வாதிகள் இருந்தால் தான் நல்ல நிர்வாகம் கிடைக்கும். யாருக்கும் இதுங்கிறது இல்லை. இல்லை, மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு அறிவிப்பாக விட்டுருக்காரு சார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா திமுகவின் ஊழல்கள்லாம் எடுத்து அறிக்கையெல்லாம் எடுத்து கவர்னர்கிட்ட சமாளிக்கிறதா சொல்றாரு. நான் சொல்றேன்னு தப்பா யாரும் நினைக்கக்கூடாது. ஊழல் இதை எப்படி எடுக்கணுங்கிறது பிஜேபிக்கு தெரியுமான்னு. எம்ஜிஆர் 73 கட்சி விட்டு வெளியே, 72 கட்சி விட்டு வெளியில் வந்தாங்க. கவர்னர்கிட்ட போய் திமுக செய்த மந்திரிகள் செய்த ஊழல்கள் எல்லாம் பட்டியலிட்டு கொண்டு போய் கொடுத்தாரு. அதில் தான் வீராணமும் ஒரு இதில் வந்தது. அந்த ஊழல் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் கமிஷன் போட்டாங்க. அதுதான் சர்க்காரியா கமிஷன். எம்ஜிஆர் ஒவ்வொரு ஊழலையும் ஆதாரத்தோடு எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. அந்த ஆதாரத்தோட, அந்த ஊழலுக்கான ஆதாரத்தோட முதல்ல எடுக்கிறதுக்கு விஜய்க்கு தெரியுமா, இல்லை அவருக்கு கூட இருக்கிறவங்களுக்கு அது தெரியுமா? அது எப்படி எடுக்கணும், எப்படி அதை கொண்டு போய் புகாராக கொடுக்கணும், சட்டப்பூர்வமான நடவடிக்கை அதில் எப்படி எடுக்கணுங்கிற அடிப்படை விஷயமே உங்களுக்கு தெரியாத. அண்ணாமலை கூட டிஎம்கே ஃபைல் 1, டிஎம்கே ஃபைல் 2, டிஎம்கே ஃபைல் 3ன்னு கொடுத்தாரா இல்லையா? மத்திய அரசாங்கம் யார் கண்ட்ரோல்? இவங்க தானே மத்திய அரசாங்கத்தில் இருக்காங்க. அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாமே இவங்க கையில் தானே இருக்காங்க. கொடுத்த புகார் ஏதாச்சும் நடவடிக்கை இதுவரை எடுக்கப்பட்டிருக்கா? அப்படி நடவடிக்கை எடுத்தாதான் நீங்க திமுக பாஜக ஏவுதல்ல பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம். பாஜக ஆதாரத்தோடு இல்லை கொடுத்தாரு. அவர் கொடுத்தது, அண்ணாமலை கொடுத்ததெல்லாம் நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு துபாயில் இயங்குது. அதுக்கு உதயநிதி தான் டைரக்டரு. உதயநிதியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அன்பில் மகேஷ் டைரக்டர் வந்திருக்காரு. அந்த நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெடோட நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் 1000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னு எல்லாமே லட்டு மாதிரியில் கொடுத்தாரு. இது இவங்களுக்கு கொடுத்ததே இவங்க தான் கொடுத்தாங்க, அமலாக்கத்துறை தான் கொடுத்தாங்க. அப்போ அதுவரை இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஸ்டாம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நம்ம மெட்ரோ ரயில்வேக்கெல்லாம் 2006 2011 வரை ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கும்போது தான் அந்த மெட்ரோ இதுக்கு போட்டதில் ஆல்ஸ்டாம்ங்கிற கம்பெனியில் 200 கோடி ரூபாய் டொனேஷன் வாங்கியிருக்காங்க. அது ஆதாரத்துடன் வெளியில் வந்துருச்சு. திமுக கட்சிக்கு டொனேஷன் வாங்கியிருக்காங்க. இதைத்தான் அண்ணாமலை சொன்னார். இன்னைக்கு வரை அதில் ஏதாச்சும் உங்களால் நடவடிக்கை எடுத்தாங்களா? அப்போ நீங்கள் விஜய் போய் என்னத்தை பண்ணிடுவீங்க, என்னத்தை நீங்கள் போய் எடுத்துருவீங்க, அதை எப்படி புகாராக கொடுக்கணும்? என்ன அண்ணாமலை என்ன கொண்டு போற ட்ரங்க் பட்டியல போய் கொடுத்தாரு புகார. எந்த புகாராச்சும் ட்ரங்க் பட்டியல கொடுத்தாரு கவர்னர் நடவடிக்கை எடுக்க முடியுமா? படிச்சாச்சும் பார்ப்பாங்களா? அப்போ பிராக்டிக்கலா உங்களுக்கு ஒரு புகார் எப்படி கொடுக்கறதுன்னே தெரியலையே. அதே தான் விஜய்க்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சினிமாவில் நடிச்சுட்டு நேற்று அவங்க ஒரு அரசியல்ல புகார் எப்படி கொடுக்கறது, மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து அதை எப்படி நடவடிக்கை எடுக்க வைக்கணும், இல்லை கோர்ட்டுக்கு போய் என்ன மாதிரி இது பண்ணணும், எதுவுமே அடிப்படை விஷயம் தெரியாது. ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் சொல்ற அறிவுரையில வச்சு நீங்க எப்படி, நான் விஜயை தாக்குவதற்காக சொல்லலை, ஒரு அரசியலமைப்பை வச்சிருக்கீங்க, சில நடவடிக்கைகள் இருக்கிறதுனா எல்லாத்துக்கும் சில ப்ரொசீஜர்னு இருக்குல்ல, வழிமுறைகள், அதுவே உங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறது நான் சொல்றேன். அதனால இதை பற்றி ஏமாந்துடாதீங்க. இவங்கெல்லாம் பெரிய தலைவர்களாக வருவாங்க, நாட்டுக்கு இது பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் நிறைய கற்றுக்கணும். அதை முதல்ல நீங்கள் கற்றுக்கங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் மாநாடு வச்சிங்கள அந்த இவனை ஏஜென்சி கையில் கொடுத்து வச்சிங்க, 100 கோடிக்கு மேலே கொடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மாநாடை உங்களுக்கு கொடுங்கன்னு நடத்த தெரிஞ்சதா? ஸ்டேஜை பெருசாக போட்டீங்க. உங்கள் சினிமாவில் இருக்கிற தோட்டா தரணிட்டு சொன்னீங்கன்னா அருமையான ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருவோம். 100 கோடிக்கு அங்கே என்ன நடக்குது? ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை கூட்டிகிட்டு வந்தீங்க. உட்காரவனுக்கு ஒரு பந்தல் போட்டாங்களா? மழையே அன்னைக்கு பேஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்லை கடும் வெயில் இருந்து எல்லாருமே தண்ணி கூட குடிக்க முடியாமல், இதுலேயும் உட்கார முடியாமல், மரங்களை தேடி போய் மரங்களுக்கு கீழெல்லாம் உட்கார்ந்தாங்க. ஆர்கனைசேஷன் எப்படி இருந்தது? வந்தவங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கிடைச்சதா? குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சதா? அப்போ 100 கோடி செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு அமைப்பை எப்படி நடத்துறீங்களோ அப்படிதான் நாட்டு நிர்வாகத்தை நடத்துவீங்க. ஒரு அமைப்பையும் உங்களால் ஒரு சின்ன மாநாட்டை நடத்துறதுலேயே உங்களுக்கு இது பண்ண முடியும். கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் சினிமாவில் நடிச்சீங்க, உங்கள் ரசிகர்கள் தமிழ்நாடு பூரா இருப்பாங்க. அவங்களுக்கு வேனுக்கும் பணத்துக்கும் பணத்தை போட்டிங்கன்னா அவங்க வேனில் வரப்போகிறாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. அதை ஆர்கனைஸ் பண்ணி எப்படி நடத்தணுங்கிற ஒரு அடிப்படை விஷயங்கள் தெரியணும். அப்போ நீங்களும் திமுக பீச்சில் நடத்தினாங்க.
அந்த போர் விமானங்கள் ஒத்திகையை பண்ணாங்க. எத்தனை பேர் தண்ணி இல்லாமல், குழந்தைங்க சாப்பாடு இல்லாமல் 4-5 பேர் செத்தாங்களா இல்லையா? அதுதான் நிர்வாகமும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்போவே தெரிஞ்சுக்கலாம், இவங்க நிர்வாகத்துக்கு வந்தால் நிர்வாகமும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்க. அதனால் அரசியல் எல்லாரும் வரலாம், கையில் 100 கோடி 200 கோடி 1000 கோடின்னு வச்சிருந்தா நீங்கள் ஒன்றும் பெருசாகிட முடியாது. தமிழக அரசியல் காலம் 2026 நோக்கி பரபரப்பா சென்று கொண்டிருக்கிறது சார். ஒரு பக்கம் அதிமுக பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பீங்களான்னு கேட்கறதுக்கு தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம்னு சொல்றாரு. இந்த பக்கம் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களிடம் கேட்கும்போது நேரடியாக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் எதுவும் இருக்கா? எப்படி சார் பாக்குறீங்க நீங்க இதை? ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறவரை பார்த்தீங்கன்னா கூட்டணியை பற்றி அவங்க தான் தனியாக முடிவெடுப்பாங்க. ஒரு தடவை கூட்டணியை பற்றி அப்போ மலைச்சாமின்னு சொல்லி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, அதிமுகவில் முன்னாள் எம்பியாக இருந்தார், அவர் பாஜகவுடன் கூட்டணியை பற்றி ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னு சொல்லி கட்சியை விட்டே வளர்க்கினாங்க. ஏன்னா கூட்டணிங்கிறது தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. இப்போ பிஜேபி கேட்டுக்கிட்டிங்கன்னா அண்ணாமலையே வாயத்திருக்க மாட்டார், இல்லை டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னு. ஸ்டாலின் தான் முடிவு எடுப்பார் திமுகவை பொறுத்தவரை. துரைமுருகன்வங்கெல்லாம் பேசினவங்க சொல்லுங்கள். அப்போ அதிமுகவில் சரியான ஸ்திரமான தலைமை இல்லைங்கிறத காட்டு. ஒவ்வொருத்தரும் கூட்டணியை பற்றி ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னால் அப்போ அதிமுக தலைமை ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை, உறுதியாக இல்லை, பவர்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது தான் காட்டு. அதனால எல்லா கட்சியும் சொல்லக்கூடிய விஷயம்தான் எலெக்ஷன் வரும்போது முடிவு பண்ணணும். அதைத்தான் எடப்பாடி சொல்லியிருக்காரு. அதுக்கு மாற்று கருத்து மற்றவங்க சொன்னால் அது தலைமைக்கு நீங்கள் எதிராக செயல்படுறீங்கன்னு தான் மக்கள் மத்தியில் ஒரு தப்பான எண்ணம் உங்கள் இது மேலே வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒற்றை கருத்துள்ளவர்கள் அதிமுக கூட்டணிக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா, திமுக எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் எங்க கூட்டணிக்குள்ள வரலான்ட்டு. பாஜகவும் அதே கருத்து தான் சொல்றாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும். இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் இது போல பேசுவது எப்படி பாக்குறீங்க சார்? அதுதான் இப்போ பாஜக தலைமையை இப்போ ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு தலைமையிட்ட பாஜக தலைமை இப்போ கொடுக்கணும். பாஜகங்கிறது அதிமுகவோட குறைந்த அளவு ஓட்டு சதவீதம் வாங்குது. அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கூட்டணி பேசக்கூடிய ஒரு தலைவர் பாஜகவில் இருந்தால் தான் கூட்டணிக்கு சாத்தியம். அண்ணாமலை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் பெரிய ஆளு, தான் கட்சி தான் பெரிய ஆளுங்கிற ஒரு தலைமையில ஒரு எண்ணத்துல நடக்கிறார். அதனால தான் கூட்டணி உடஞ்சி போகும். கூட்டணிக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், அனுசரித்து போகணும். நீங்கள் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது, அது உண்மையும் இல்லைல்ல. பாஜக அதிமுகவோட அதிக ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கா? இல்லை. அந்த தன்மையை புரிஞ்சுக்கணும்ல. அதனால இப்போ விஜய் பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி. மாற்று ஒரு கட்சியாக பாஜகவை நினைச்சாங்க எல்லாருமே, திராவிட இயக்கங்களுக்கு மாற்று இருக்குதுன்னு. இப்போ அதில் பல சதவீதம் ஓட்டு விஜய்க்கு விழுந்துடும். மாற்று விரும்புகிறவங்களுக்கு மாற்று கட்சி ஆட்சி செய்யணுங்கிற விரும்புகிற சதவீதம் இருக்க ஓட்டுக்கு சதவீதம் அது நிறையா ஸ்பிளிட் ஆகிடும், பிரிஞ்சிடும். சில பேர் விஜயை விரும்ப ஆரம்பிச்சிடலாம். அதனால பாஜகவுக்கான பலம்ங்கிறது குறைஞ்சிடும். இல்ல பாஜக இளைஞர்கள்ன்றது பெரிய பட்டாளம் இல்ல சார், விஜய்க்கு தானே அந்த மாதிரியான பட்டாளம். பாஜகவுக்கு முன்னாடி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, மக்கள் திமுகவை இருக்கிறாங்க, அதிமுகவும் பிடிக்கல, ஒரு மாற்று இது நம்ம தான் இருக்கோம், மாற்று அரசியலை கொடுக்கறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாற்று அரசியலை கொடுக்கறதுக்கு இப்ப விஜய் வந்துட்டார். அப்ப மாற்று அரசியலை விரும்புபவர்களின் ஓட்டு சதவீதம் 2ஆ பிரியும். பாஜக புரிஞ்சுக்கணும், நம்முடைய பலம் என்ன, எங்களுடைய பலம் என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க சீட்டை கேட்கணும். எதுவும் கேட்டால் நாங்கள் தான் பெரிய ஆளு, எங்களுக்கு தான் சீட் அதிகம் அப்படின்லாம் சும்மா செயற்கையாக பேசக்கூடாது. அந்த மாதிரி இப்போ அண்ணாமலை பேசி தான் அந்த கூட்டணி பிரிஞ்சதுக்கு காரணமே. அண்ணாமலையின் பேச்சு, அவருடைய நடவடிக்கை தான் அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சதுக்கு காரணமே. சிறுபான்மையர் எங்களுக்கு வாக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி போனாரு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறல. போன எலெக்ஷன்ல எதிர்பார்த்தாரு சிறுபான்மையினர் வாக்கு எல்லாம் கிடைக்கும். இப்போ 22% தான் வாங்கியிருக்காங்க. இப்போ சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கல. இந்த தடவை சிறுபான்மையில் கிறிஸ்தவர்கள் வாக்கு பெரும்பாலும் இவங்களுக்கு போயிடும். யாருக்கு? விஜய்க்கு. அப்ப அந்த ஓட்டு பூரா டிஎம்கேக்கு விழுந்துகிட்டு இருந்தது, பாஜகவுக்கு எதிரான ஓட்டு. அந்த 4-5% ஓட்டு விஜய்க்கு பிரிஞ்சா திமுகவோட ஓட்டு வங்கியிலிருந்து அது குறைஞ்சிடும். அப்ப திமுகவுக்கு தான் அது பெரிய ஆபத்து. அதைத்தான் இப்போ இவர் புரிஞ்சுக்கிட்டாரு எடப்பாடி. சிறுபான்மையினர் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க விஜய்க்கு. இஸ்லாமியர்கள் பெரும்பகுதி திமுக தான் போடுறாங்க. அவன் திமுக நாட்டை கொள்ளையடிச்சு இதையே வித்துட்டு போனாலும் கூட இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் பிஜேபி இருக்கு, நாட்டை பத்தி கவலைப்படாத,
இவங்களுக்கு போடுன்னு போட்டுருவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு அப்படி இல்லை. கிறிஸ்தவர்கள் ஓட்டு இங்கே மாறிடும். இப்போ இவர் புரிஞ்சுக்கிட்டாரு எடப்பாடி. ஆக சிறுபான்மையினர் வாக்கு நமக்கு கிடைக்காது, அதனால நம்ம பாஜகவுடைய சேர்ந்துடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். சரி, வந்தாருன்னு வைங்க, கூட்டணியை இப்போ பற்றி பேசுகிறாங்க. உடனே பாஜகவில் இருக்கிறவங்க அதை கிண்டல் அடிக்கிறாங்க, அதுக்கு எதிர்த்து பேசுகிறாங்கன்னா இப்போ நீங்கள் திருந்தவே மாட்டீங்கன்னு தான் இருக்கும். பாஜகவில் இருக்கிறவங்க திமுகவுக்கு எதிராக ஒரு மாற்று அணியை, பலமான மாற்று அணியை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு திருந்தவே மாட்டீங்கன்னு தான் இருக்கும். தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி அவர்களெல்லாம் இவ்வளோ பொறுப்போடு பேசுகிறாங்க. அந்த பொறுப்பையாக மற்ற தலைவர்களுக்கு இல்லை. பிஜேபி என்ன உங்களுக்கு 35% ஓட்டோட பெருசாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா தமிழ்நாட்டில்? அது இல்லையே. உங்கள் பலத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பலமான கூட்டணி உருவாக்குங்க. உங்களோட பலமான கூட்டணி அங்கே போனீங்கன்னா எனக்கு 80 சீட்டு கொடு, எனக்கு 90 சீட்டு கொடுன்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பலமான கூட்டணி உங்களால் உருவாக்க முடியாது. உங்கள் பலம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் சீட்டை கேட்கணும். அதனால இந்த கூட்டணி உடைவதற்கு முதல் காரணமே பாஜகவின் தலைவர்கள் தான். அதனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இப்போ அவங்க ஒத்து வந்திருக்காங்க, ஒரு மாற்று கூட்டணியை உருவாக்குங்க. விஜய் ஒரு கூட்டணியாக வருவார். திமுகவுடைய மைனாரிட்டியோட ஓட்டுல ஒரு பகுதி விஜய்க்கு போயிடும். அப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய அடி. அப்போ நீங்கள் ஒரு பிஜேபியோட சேர்த்து கூட்டணி வச்சு ஓட்டு சிதறாமல் பார்த்துட்டீங்கன்னா திமுகவை தூக்கிடலாம். திமுகவை மக்கள் விரும்பலை, கொள்ளையடிக்கிறாங்க, ஊழல் எல்லாமே இதாக இருக்குது. இயற்கை வளங்களை பூரா கொள்ளையடிக்கிறாங்க, மக்கள் விரும்பலை. விலைவாசி எல்லாம் மிக அதிகமாக போயிடுச்சு. மந்திரிகள்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, யாருமே எந்த தரப்பும் விரும்பலை. அதை பயன்படுத்திக்கங்க பாஜக அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். அதிமுக இறங்கி வந்திருக்காங்கல்ல, அதை பயன்படுத்தி கூட்டணி சேர்ந்துக்கங்க. இல்லை, அதுதான் பொதுச்செயலாளர் முடிவு எடுத்துட்டாரு. ஆனால் எல்லாம் கட்ட தலைவர்கள் அதை ஒத்துக்க கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதிமுக பிரச்சனை, அவங்க எல்லாம் சேர்ந்து கடைசி ஒத்து வந்துருவாங்க வைங்க. நீ பிஜேபி ஒத்து வருவீங்களா? அவங்க பிரச்சனை என்னன்னா உள்ளுக்குள்ளே எதிர்ப்பு இருக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு வைங்க. நீங்க உங்களுக்கு 80 சீட்டு 90 சீட்டு என்னமோ கொடி கட்டி பறக்குதா? நான் நடுநிலைமையா பேசுறேன், யாருக்கும் ஆதரவா? நீங்களே யோசிங்க, பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு கொடி கட்டி பறக்குதான்னு சொல்லுங்க. எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்குறீங்க அதை புரிஞ்சுக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி சீட்டை வாங்கிட்டு திமுகவை தூக்குறத பாருங்க. அதை விட்டுட்டு எலெக்ஷன் வர திமுகவுக்கு வால் பிடிக்கிறது, திமுக கேட்குற அத்தனையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது, திமுக செய்கிற எந்த இதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. திமுகவுக்கு பி டீமாக இருந்துக்கிட்டு எலெக்ஷன் டைமில் வச்சுக்கிட்டு அதிமுகட்ட வந்துக்கிட்டு எனக்கு 80 சீட்டு கொடு 90 சீட்டு கொடுக்குன்னா இழிச்சம் இங்கே கொடுப்பாங்களா? அவங்க புரிஞ்சுக்கங்கிறது தான் பாஜகவுக்கு நாங்கள் கொடுக்குறது. விஜய்க்கும் அதிமுகவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. அதில் விஜய்க்கு 80 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பாஜக அதிமுக சொல்லியிருக்காங்க. அதுவே ஒத்து வரல. இல்லை, விஜய் அவர்கள் தான் முதல்வர் அப்படின்றதுனா அந்த கட்சியில இருந்து பெருசா பேசுறேன் வரணும். புது கட்சி ஆரம்பிச்சவங்க எப்பவுமே தனியா நின்று தன்னுடைய பலத்தை காட்டணும். அதுக்கப்புறம் தான் கூட்டணி பத்தி பேசணும். அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி எல்லாம் விஜய்க்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவருக்கு அரசியலே ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருந்த புஷி ஆனந்த கொண்டாந்து போய் அரசியல் ஆலோசகரா போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? முதல் எலெக்ஷன் புது கட்சிக்கு ஆரம்பிச்சவங்க தனியா நின்று தனக்கு என்ன ஓட்டு சதவீதம்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷன்ல தான் நீங்க கூட்டணியை பத்தியே பேசணும். அரசியல் தெரிந்த தலைவர்கள் தான் அப்படிதான் பண்ணுவாங்க. உங்க பலமே என்னன்னு தெரியாம அவனோட கூட்டணி இவனோட கூட்டணி வைக்க முடியுமா? உங்களுக்கு 10% 12% ஓட்டுக்கு மேல கிடைக்காது. விஜய்க்கு நீங்க எப்படி வந்தாலும் எடுத்துக்கோங்க, ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. எம்ஜிஆர் வேற, இவர் வேற. எம்ஜிஆர் ஆரம்ப கால அடிமட்டத்திலிருந்து அரசியலில் இருந்து வந்தவர். இவர் நேற்று அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அவர் பேசுகிற பேச்சுக்கள்லாம் மெச்சூரிட்டியாக இல்லை, நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு பேச்சா இல்லை, மாறி மாறி பேசுறாங்க. திமுகவுக்கு சாதகமா சில விஷயங்களை பேசுறாங்க. ஆரம்பத்தில் திமுக எதிர்த்து தானே வந்துட்டு இருக்காரு. ஒன்றிய அரசுன்னாரு. இந்த ஒன்றிய அரசுங்கிறது யார் சொல்லுவா? அடிக்கடி திமுக தரப்புல அதை ஒண்ணு சொன்னாரு, நீட்டை வந்து ஒழிக்கணும்னாரு. அது யாருடையது? திமுக. ஈவேரா படத்தை கட் அவுட்ல வைக்கிறாரு, அது யாருடையது? திமுக. ஆக திமுகவுக்கு சார்பா திமுக என்ன பேசுறாங்களோ அதை இவங்க ஒரு பேசுறாரு. ஸோ அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, கொள்கைகள்லாம் நீங்க திமுக அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் கொள்கை திமுக மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, அதுக்கப்புறம் வாரிசு அரசியல் இருக்கிறவங்கிறீங்க, இதுங்கிறீங்க, ஈவேரா படத்தை வச்சுக்கிறீங்க. அப்போ அந்த திராவிட இயக்கத்தை தான் நீங்க சுத்தி சுத்தி வரீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இல்லைல்ல, உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை. நீங்க போஸ்டர் வைக்கிறீங்கன்னா எத்தனையோ தேசத்துக்கு உயிரை விட்டவங்க போஸ்டர் இருக்கு, அதெல்லாம் நீங்க வச்சீங்களா? எல்லாரோட புகைப்படம் தான் வச்சிருந்தாங்க. எல்லாருடைய புகைப்படம்னா தமிழ்நாட்டில் வந்து தேசத்துக்காக எவ்வளவு வாவு சிதம்பரம் போதை சின்னதாக வைக்கிறீங்க.
வாவு சிதம்பரம்னா யாருனாச்சும் விஜய்க்கு தெரியுமா? போய் பதில புத்தகத்தை போய் படிங்க. ஈவேராவுக்கு கட் அவுட்டு, வாவு சிதம்பரனாருக்கு சின்ன போட்டோ. வாவு சிதம்பரனா ஜெயிலில் போய் மாடு மாதிரி அவரை கட்டி போச்சு செக்கெழுத்து சுத்தி அடிச்சு செக்க சுத்த வச்சாங்க. அவரும் ஈவேராவும் ஒன்றாயிட முடியுமா? ஈவேரா இப்போ நாட்டுக்கு சுதந்திரமே கொடுக்காதுன்னு வெள்ளையர்கள் பக்கம் இருந்தவர். அவர் உங்களுக்கு ஆஸ்தான குரு. இவங்கெல்லாம் சின்ன போட்டோ வச்சுட்டு ஊரை ஏமாத்துவீங்களா? தியாகம் செய்த தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க வச்சிருக்கிற போட்டோலாம் ஜாதி ஓட்டுக்களை கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட வச்ச மாதிரி இருக்க ஒழிய அந்த தலைவர்கள் செய்த தியாகத்தின் அடிப்படையில் நீங்க கட் அவுட்டோ இதோ வைக்கல அப்படிங்கிறது தானே. இல்ல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படித்தானே சார், ஜாதியை மையப்படுத்தி அந்த வாக்குகள். அப்ப நீங்க ஒரு புது இதோட வரீங்க அப்படின்னு, புது கொள்கையோட வரீங்கன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. 10ஓட 11 தான் வரீங்க. மற்றவங்க செய்யற அதே இது தானே நீங்களும் செய்யறீங்க. அதுதான் எம்ஜிஆர் இந்த யாருடைய போட்டோ அவர் தன்னுடைய செல்வாக்கை தான் நம்பினாரு. யாருடைய இதையும் அவர் வச்சு வரல. அதனால உங்கள் செல்வாக்கில் வரணும், அப்பதான் நிலைக்க முடியும். மற்றவங்க செல்வாக்க தலைவர்கள் மேல பட்டில வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க உங்க சொந்த செல்வாக்கில் ஓட்ட வாங்குங்க அப்படிங்கிறது தான். அதனால விஜயுடைய வழியிலிருந்து பெருசா பெரிய இதை ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கல. ஏன்னா மாநாட்டுக்கு அவங்க காசு கொடுத்து கூட்டாத கூட்டம்னு எல்லாரும் சொல்றாங்க. 1000 ரூபா கொடுத்து கூட்டுறான்னா டிஎம்கே. நீங்க காசு கொடுத்து கூடாத கூட்டம்னா என்ன பண்ணியிருக்கணும்னா, பஸ்ஸு வேனு இதெல்லாம் நீங்க கணையிலிருந்து பணம் போட்டு கொடுத்துருக்க கூடாது. தொண்டர்களாக கிளம்பி வரணும்ல. அண்ணாதுரை இருந்தாரு, 15 லட்சம் பேர் கூட்டினாங்க. யாருக்காச்சும் பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ இதுக்கோ லாரிக்கோ இதுக்கு வேனுக்கோ காசு கொடுத்தாங்களா? தானாக வந்த கூட்டம். எம்ஜிஆர் 1980 வந்துக்கிட்டு முதலமைச்சராக பதவி எடுத்தாரு. தொண்டர்களை வாங்கன்னு கூப்பிடல, லட்சக்கணக்கான பேர் குடிஞ்சான். சிகிச்சை முடிஞ்சு எம்ஜிஆர் அங்கிருந்து கிளம்பி வந்தாரு. 10 லட்சம் பேர் வந்துட்டான். யாருக்காச்சும் பஸ்ஸுக்கு காசு கொடுத்தாங்களா, ட்ரெயினுக்கு கொடுத்தாங்களா? அதுதான் தொண்டர் படை. நீங்களே காசு கொடுத்து ஒவ்வொரு ஏரியாவில் அரேஞ்ச் பண்ணி 10 பஸ்ஸை பிடி 10 லாரியை பிடின்னு கூட்டுகிற கூட்டம் இயற்கையாக அவர்கள் கூட்டமே இல்லை அப்படிங்கிறது. அதனால உங்களுக்கு இயற்கையாக மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் வச்சு முடிவுக்கு வர முடியாது.